இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 21 வசனம் 42. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாக மாறிட்டான். உங்களையும் உங்க குடும்பத்துல ஒதுக்கி வைக்கிறாங்களா? ஆகாததென்று தள்ளப்பட்ட கல்லை போல தள்ளப்படுகிறீர்களா? வேலை பார்க்கிற இடங்கள்ல அற்பமாக நினைக்கிறார்களா? குடும்பத்திலையும் அற்பமாக பேசுகிறார்களா? கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில உங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். யோசேப்பை அற்பமாக நினைத்தார்கள், புறக்கணித்தார்கள், குழியில கொண்டு போடுறாங்க, விற்று போடுகிறாங்க. அவ்வளவுதான், இவன் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு புறக்கணிக்கிறாங்க. ஆனா காரியம் எப்படி நடந்ததுன்னு பாருங்க. ஒரு நாள் யோசேப்பை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார், ஒரு பிரதம மந்திரியாய் மாற்றுகிறார். சகோதரர்கள் யார் யாரெல்லாம் அவனை புறக்கணித்து தள்ளினார்களோ அந்த சகோதரர்கள் போய் இப்பொழுது யோசேப்புக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்! ஜீவரட்சணை செய்யும்படியாய்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார் அப்படின்னு யோசேப்பு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, புறக்கணிக்கப்பட்ட இடத்துல, தள்ளப்பட்ட இடத்துல, அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல, நீங்க வெட்கம் அனுபவித்த தேசத்துல கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ணுவார். யாரால நடக்கும்? கர்த்தராலே மட்டும்தான் இது நடக்கும். நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாம் ஆயிற்று, கர்த்தராலே ஆயிற்று. இது கண்களுக்கு ஆச்சரியம் என்று வேதத்துல வாசிக்கிறோமே. அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. புறக்கணிக்கப்பட்ட இடத்துலப்பா தேவ பிள்ளைகளுடைய தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவீராக. அவமானப்படுத்தப்பட்ட குடும்பத்துல கர்த்தாவே இவருடைய தலையை கர்த்தர் நிமிர பண்ணுங்கப்பா. கற்பத்தின் கனிக்காக காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. குடும்பங்கள்ல அவமானப்படுத்தப்படுகிறார்களப்பா. அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதே இடங்கள்ல தலை நிமிர பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. சரியான வயதுல திருமணங்கள் நடக்காதது நிமித்தம் அவமானங்களை சகித்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஏசப்பா, கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க. நல்ல டெலிவரியை கொடுங்க கர்த்தாவே. நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. வேலை இல்லாமல் புறக்கணிக்கப்படுகிறாங்கப்பா. ஆண்டவரே, எங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாலும் வேலைகள் கிடைக்கலையே என்று சொல்லி வாலிப பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறாங்க சுவாமி. கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. செய்கிற வியாபாரங்கள், தொழில்கள், நன்மைகளை ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வதாக. தடைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், குடும்பங்கள சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏசப்பா, பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றுங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்கப்பா. அதிசயங்களை செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் ஒரு உயர்வை தரப்போகிறார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.